லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரிஸ் 11th எபிசோடு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ இன்னும் 5 எபிசோட்ஸ் தான் இருக்குது, அதை முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நம்ம 12th and 13th எபிசோட் தான் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க, நான் தான் மெல்லோ மாஸ்டர்ன்ட்டு. இது கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கேட்டிருந்து இல்லையா? ஆமாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மெல்லோ மாஸ்டர் மறந்துடு, எனக்கு தெரியும் மெல்லோ மாஸ்டர் தான் உனக்கு என்னை விட ரொம்ப பிடிக்கும்ட்டு. எனக்கு வந்து உன்னையும் பிடிக்கும், அந்த சொலிஷீரையும் பிடிக்கும். ஸோ இப்போ நீ இனிமேட்டு வந்து என்ன தான் நீ லவ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. அவங்க யோசிக்கிறாங்க, என்னதான் இங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. சரிப்பா போடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எங்கே அப்படின்னு கேட்கும்போது, உன் வீட்டுக்கு தான் வா, இந்த பார்சல் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு, என்ன தப்பாக நினச்சிக்காத, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு அப்போ இந்த தைரியம் வரல, ஆனால் இப்போ வர வழியில் நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் ஹீரோயினை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டாங்க. ஹீரோ சொல்கிறாரு, இந்த ரைஸ் குக்கரை நீ யாருக்கும் விற்கக்கூடாது, இது நீ ஒர்க் ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஒர்க் ஆகலைனாலும் அதை நீ ரிப்பேர் பண்ணியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு, நான் கிளம்புவா அப்படி கேட்குறாங்க. இதை பாரு, இந்த ரைஸ் குக்கர் மட்டும் உன்னோட ஃபேமிலிக்கு ஃபிட் இல்லை, நீயும் நானும் தான் ஃபிட் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே ஹீரோனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு, நான் கிளம்புறேன், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 பேரால் வந்துட்டு இதை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் தம்பி கேட்குறாங்க, ஆமாம் எதுக்கு இதை இன்னும் விற்காம இருக்கு அப்படி கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் போயிட்டே இருக்காங்க. என்ன இவ கொஞ்ச நாளாவே ரொம்ப ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாப்பிட வராங்க. ஆனால் அவங்களால ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் சாப்பிடவும் முடியல, வேலையும் செய்ய முடியல, கடைசியில் தூங்கவும் முடியல. இப்போ தூங்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறேன்னா ஆன்லைன் ஆப்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. இது போல் நான் வந்து முன்னாடி தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் நடந்த தப்பு இது, எனக்கு எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சுட்டு வேணும் அப்படின்ட்டு பயந்து தான் வேற ஒருத்தர் அனுப்பினேன், ஸோ நீ என்னை தப்பாக நினச்சிக்காதன்ட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது பாரு இனிமேட் நான் உனக்கு இதில் மெசேஜ் பண்ண மாட்டேன், நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து அதுலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோயினுக்கு எங்கே குட் நைட்டே வரல. அங்கே அவங்க எழுந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஓடுறாங்க. ஓடும்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ மெல்ல மாஸ்டர் கிட்ட அவன்கிட்டயே போயிட்டு நான் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேனே அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு விரத்தில நடந்துட்டு இருக்காங்க. ஓடுறாங்க. கடைசியில் அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வாசல்ல. ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, நீங்கள் கீழே வாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னது கீழே, நீ என்ன பண்ணுற கீழே அப்படி சொன்னேன், வாங்க அப்படி சொல்கிறாங்க. கீழே போனோடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் நிஜமாலே மெல்லோ மாஸ்டர் அப்படி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னா, அப்போ நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட விளையாட்ருக்கீங்களா, எப்போ என்னை வந்து ஒரு கிறுக்கி மாதிரி நினச்சிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, இல்லை அதை நான் இன்டென்ஷனலாக செய்யலை, இது வந்து தெரியாமல் நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி மயங்குறாங்க. என்னாச்சு சரிவா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, கால் தான் வலிக்குது அப்படி சொன்னோன்னே, சரி வீட்டுக்குள்ளேயாவது வா அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. பார்த்தா பனானா சூப்பு, அந்த கிராசென்ட் என்னென்னு எடுத்துகிட்டு வர்றாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தூங்கியே போயிடுச்சு. அப்புறம் ஹீரோயினுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு ஸ்க்ரீன் எல்லாம் மூடிட்டு உங்களுக்கு போத்தி விட்டுட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவங்கள ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இந்த பொண்ணு ரொம்பவே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க போல. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது ஹீரோயினுக்கு, ஏன் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்ட்டு. பார்த்தா ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அங்கே ஹீரோயினும் தூங்குறாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோ உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஃபோன் நழுவி கீழே விழுந்து அதுவே அட்டன் ஆகிடுது. அப்போ வந்து ஹீரோ எழுந்துட்டு யார்டா இதுன்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு இல்லையா. ஸோ இவங்க போயிட்டு, இது பாருங்க இது வியோட ஃபோன் தான், ஆனால் வி பேசல, அவங்க தம்பி பேசிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே இது மேனேஜருக்கும் சொல்லிடுறாங்க. இப்போ மேனேஜரும் வந்து லீயும் மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க போல். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, உங்கள் பையனுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படி கேட்கும்போது, கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் நாட்டியானால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க, என் மேலே இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க போலியே அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வந்து லீயும் யோசிக்கிறாரு, யார் தான் இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தெரியலையே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இந்த பையனும் ரொம்ப சுட்டியாக இருந்தாலுமே வந்து ரொம்ப க்யூட்டாக அவங்க அம்மா கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. டைம் பார்த்தா 10:30 மணி ஆகுது. ஆனால் இன்னும் ஹீரோயின் வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மேனேஜர் கிட்டேருந்து கால் வருது, ஹீரோட மேனேஜர். அப்போ அவர் சொல்கிறார், டைம் ஆச்சுடா, ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு, எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குது அப்படி கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு எனக்கு லீவ் கொடுறா ப்ளீஸ்டான்னு மேனேஜரை கேட்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் செட்டெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுற அப்படின்னா, ஐயோ எனக்கு 48 டிகிரி ஜோரம் அடிக்குது, என்னால் வெளியவே வர முடியாது, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கெடியூல்லாம் கிளியர் பண்ணிடுறா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. இதே வந்து டேரக்டர்
டேரக்டர்கிட்டே சொல்கிறாங்க. டேரக்டர் செம்ம கடுப்பாயிட்டாரு, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஷூட்டுமே வந்து அவரோடைய தான், அவர் வந்தே ஆகணும் அப்படி சொல்கிறார். இல்லை அவருக்கு 48 டிகிரி ஜுரமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அவர் யோசிச்சுட்டு 48 டிகிரி ஜுரமா தான் அவன் இன்னத்துக்கு செத்து போயிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ காரில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோ திருப்பி பார்த்தா ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டா. இப்போ வந்து சூப்பெல்லாம் சூடு பண்ணி கொடுத்துட்டு, இதை பாரு நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காத, தயவு செஞ்சு வந்து இதை நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யோசி மெதுவாக யோசி அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்போ நான் நடந்துக்கிட்டது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பாக இருந்திருக்கும் இல்லையா, என்னை வச்சு நீங்கள் நல்லா கேம் ஆடி இருக்கீங்க இல்லையா, நான் வந்துட்டு ஃபேன் பேஜில் சேர்ந்தா அப்போ நீங்கள் உங்களை மாதிரி பேசுகிறீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணால் மெலோ மாஸ்டர் மாதிரி பேசுகிறீங்க, என்னதான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க, நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில், இது என்ன ஃபீலிங்னு என்னாலும் சொல்ல தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கும் இப்படி தான் இருந்தது ஆரம்பத்தில், ஆனால் உனக்கு தெரியாது எனக்கு உன்னையும் பிடிக்கும் அந்த சொல்யூஷன்லேயும் பிடிக்கும் அப்படி சொன்னால், அப்போ நீங்கள் என்ன 2 டைம் பண்ணிட்டு இருந்தீங்களா, 2 ஆள் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறார். ஆனால் ஹீரோனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, அவங்களால எதுவுமே கேட்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, நான் கிளம்புறேன் முதல்ல அப்படி சொல்கிறாங்க. சரி இரு நானாவது வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொன்னால், இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்களும் என்னை ட்ராப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வராதிங்க நானே போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே அவங்களால வேலையை செய்ய முடியல. அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ டைம் எடுத்து நல்லா யோசி, நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பாரா. உடனே வந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். எழுந்துட்டு போகிறாங்க, நடக்கிறாங்க. மேனேஜர் வேறு வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஓகேயா பரவாயில்லையா, இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களாலே முடியலன்ட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே கம்பில் கியூ தான் ஓடிட்டுருக்கு. அவங்க தம்பி பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுறா, அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கரை கட்டி வை, நான் வந்து இதை விற்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கொம்ப போயிடுறாங்க. உள்ள போயிட்டு படுத்துருக்காங்களா, படுத்துட்டு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை அவருக்கு நிஜமாலே என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படி யோசிக்கும் போது, அப்புறம் வந்து இன்கேஸ் இவங்க டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டா என்னென்னலாம் நடக்கும்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க சரியாக ரிஹர்ஸ் பண்ணதுனால தப்பு பண்ணிட்டார் போல், அதனால ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டோ வந்துட்டு அடிபட்டுடுது. இப்போ வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு நாள் வரல, அதுக்கு எவ்வளோ செலவு ஆயிடுச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஹர்ஸும் பண்ணாமல் சரியாக பண்ண மாட்டாரு அப்படி சொல்லிட்டு டேரக்டர்கிட்டே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக்டர் யோசிக்கிறாரு, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனோட மேனேஜர் பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, அவன் வந்து ரொம்ப அழுகிறானா, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னால் இப்போ உடனே கிளம்ப முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து லீயும் கேட்டுட்டு அவரும் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்கள் மனசில் நான் இல்லை மேனேஜர் தான் இருக்காங்க அப்படின்றத, அதே யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க இப்போ தனியாக யாரும் இல்லாமல் அவஸ்தப்படுறாங்க இல்லையா, ஸோ அதையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க மேனேஜர் கிட்ட சொல்கிறாங்க, இது போல் நான் வந்து கங்பில்ஸ் கியூ செட்டுக்கு வந்து போக மாட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது ரிப்போர்ட்டாக அனுப்புங்க சொல்கிறாங்க. என்னடி மறுபடியும் அதே பயிற்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்ன அவர் ஏதோ உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் எதாவது பண்ணிட்டாரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாலே அதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இவங்க போட்டு வாங்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என் பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மேனேஜர் யோசிக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம அவங்க கூட டீம் அப் பண்ணது நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. இன்னும் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கால் பண்ணிட்டு, இது போல் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சரி ஓகே இன்னைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம், 3 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னோடனே அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்காரா. அப்போ வந்து டேரக்டர் வந்து கூப்பிட்றாங்க, வாங்க ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ரிஹர்சல் யாரோட பார்த்தா ஹீரோனோட தம்பி கூட, இப்போ மச்சான் ஆயிட்டார்ல, ஸோ மச்சான் கூட போயிட்டு எப்படி வந்துட்டு கழுத்தில் பிடிச்சி வந்து சீன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி வாங்க இப்போயே பண்ணலாம் அப்படி சொன்னோன்னே, எங்கே அவர் பிரேக் டைமில் தான் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தார்ல, அவர் சரியாக ரிஹர்ஸ் பண்ணல. இப்போ சொல்கிறாங்க டேரக்டரும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ என்னென்னு பண்ணணும்னா, நடந்து வந்து ஒரு 2-3 டைலாக் சொல்லிட்டு மச்சானோட காலரை பிடிச்சி தூக்கி, என்னடா எதுக்கடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவ்வளோதான் சீனு. ஸோ அவர் வராரு, காலரை பிடிச்சி தூக்கிட்டு முட்டி போட்டுறாரு. அப்புறம் வராரு, டைலாக்கும் சரியாக சொல்ல மாட்டார். இப்படியே வந்து நிறைய சீன் கட்டை எடுத்துகிட்டே போயிட்டுருக்காரு. வந்துட்டு ஒரு 5 minutes வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்டாங்க. உடனே ஹீரோ போயிட்டு ஒரு ஜெயில் மாதிரி இருக்காங்க, போய் உட்காந்துட்டு ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அவரோட மேனேஜரும் வந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ற, எதுக்குடா, என்னாச்சு, இன்னைக்கெல்லாம் நீ மூடே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோவாலையும் புதுசாக சொல்ல முடியாது இல்லையா, அவர் சொல்றாரு, ஒருவேளை எனக்கு பேனிக் அட்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே, சரி இதுக்கு ஏதாவது வழி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் போறாரு. இப்போ ஹீரோ நல்லா சில் ஆகிட்டு வராரு. அந்த சீனையும் செம்மையாக நடிச்சு முடிச்சிட்டாரு. அங்கே இருக்கவங்களாம் கிளாப்ஸ் பண்றாங்க. டேரக்டர்னு நினைக்கிறப்பா சாமி நல்லபடியாக முடிச்சிட்டப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்புறாரு. கார் சாவி கூட நான் கிளம்புற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ மேனேஜர் சொல்றாங்க, நானே வரேன்ப்பா, உங்க எல்லா ஃப்ரெண்டும் எனக்கும் தெரியும் தானே அப்படி கேட்கும்போது, இதை பாருங்க ஓவரா பண்ணக்கூட, நான் கிளம்புறேன், எங்க அம்மா வந்து ஒரு சீன் நடிக்கிறாங்க, அதுக்கு நீங்க தான் வந்து கூட இருக்கணும் அப்படி சொல்லிடுறாரு. அப்போ வந்து மேனேஜர், ஐயோ இன்னைக்கு என்ன சீன் தெரியுமாப்பா அப்படின்னா, என்ன சீன் அப்படின்னா, உங்க அம்மா லீவோட அம்மாவை அடிக்கிற சீன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோட அம்மா வந்து ஒரு பணக்காரங்க போல, அவங்க கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரி தான் வந்து லீவோட அம்மா.
அவங்க வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்லாப் அடிக்கணும். அவங்க அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அவங்க தான் முன்னாடி நிறைய ரிவெஞ்ச் இருந்துச்சுல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வன்மமாக கொட்டுறாங்க. ஒரு ஸ்லாப் அடிக்கிற இடத்துல 2 ஸ்லாப் அடிச்சு தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. டேரக்டர் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்கிரிப்டே இல்லையே அப்படின்ட்டு. அது அங்கே பார்த்தா அவங்க நிஜமாலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கட் சொல்லிட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் தடுக்க போகிறாங்க. டேரக்டரே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அவங்க 2 அம்மாக்களும். அவர் போய் விழுந்து அவருக்கு இடுப்பு உடஞ்சி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஷூட்டை நிறுத்தவே முடியல. அவ்வளோ ஒரு ரணகலம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்த ஒளிஞ்சு தான் உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் அவர் யோசிக்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வரும்போது பார்த்தா அவர் எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டின்ற ஒரு இது கூட இல்லாமல் அவர் வந்துட்டு நடுவில் உட்காந்துட்டு இருக்கோம். ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எதுக்கு இவர் இவ்வளோ வெளிப்படையாக உட்காந்துட்டு இருக்காரு, அதுவும் முகத்துக்குள்ள எதுவுமே மூடாமலாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்கவங்களாம் இவரே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்டால், இல்லை நீ என்னை தேடுவே இல்லையா, அதனால தான் நான் இப்படி வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கேப்பாவது போட்டிருக்கலாமேனா, என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் கேப் கூட போடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னா, இல்லை நான் போய் ஆர்டர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் தான் ஆர்டர் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணும்னு சொன்னேன், எனக்கு அமெரிக்கானோ வேணும் அப்படி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் அந்த காஃபி ஆர்டர் பண்ணிடுறாங்க. உடனே மேனேஜர்கிட்ட இருந்து கால் வருது, இங்கே ஒரே ரணகலம் ஆயிடுச்சு, நீ இப்போ நீ வந்தே ஆகணும், நம்ம எதுக்கு பயந்தமோ அது நடந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாரு ஹீரோ. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, கேமராவில் எல்லாமே பதிவாயிடுச்சு, இப்போ வந்துட்டு இங்கே இருக்க நிறைய க்ரூ கூட பார்த்துட்டாங்க, இது வெளியில் போகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பேசினா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பாட்டிலை தள்ளி உடச்சிடுறான். இப்படி உடஞ்சோடே அந்த இடமே வந்து பதட்டமாயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஹீரோக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துடும். கரெக்டாக அந்த டைமும் பேனிக் அட்டாக் வரவும் ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து லைட்டாக அவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. உடனே அவரை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே அவர் என்ன பண்ணுறேன்னே அவங்களுக்கு தெரியல, எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் கூட தெரியல. அப்புறம் வந்துட்டு லைட்டாக ஹீரோவை பிடிச்சி இவங்களோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறாங்க. சாய்ச்சிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வந்துட்டு ஒரு சன்னி இதில் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தடவி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீல் குட் தெரப்பி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே தான் இப்போது சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரிலாக்ஸேஷனுக்கான ரீசன் வந்து இந்த ஃபீல் குட் தெரப்பியா இல்லை ஹீரோயின் மேலே சாஞ்சிட்டு இருக்கிறது தான் தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் நார்மல் ஆகிடுறாரா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு ஓகேயா, நீங்கள் ஏதோ பேனிக் அட்டாக் மாதிரி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் ஏதோ சொல்லணும்னு தவிக்கிறாங்க. அப்போ ஹீரோவில் ஏதோ சொல்ல வந்தீங்களே எனக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை ஐம் ஓகே, என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டதே ஏதோ சொல்கிறதுக்காக தானே அப்படி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, இருங்க என்ன சொல்லிட்டு போங்கன்னா, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கால் வந்துச்சு, எதுக்கு நீங்க அப்படி படப்படன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படி சொன்னோன்னே ஹீரோ சொல்றாரு, அதாவது எங்க அம்மா அப்படின்னு சொல்ல வராரு. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல சொல்லக்கூடாதுன்ட்டு அமைதியை விட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பின ஹீரோ டேரக்டா வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து அப்படியே தலைவிரி கோலமா இருக்கிறாங்க. லியோட அம்மா நல்லா அறம் வாங்கின கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ லியோ வந்துடுறாரா. அவர் வந்துட்டு பார்த்தா என்னாச்சு அம்மா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு படப்படன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படி சொல்லி தயங்கி போயிட்டு இருக்காங்க. இல்ல அங்க போனா அவங்க அம்மா கிட்டே போல ஓரமா போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஹீரோட அம்மா சொல்லிட்டாங்க, நான் இனிமேட்டு இந்த ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டேன், நான் இவங்க கூட நடிக்க மாட்டேன், அவங்க வந்துட்டு என் மேல ஒரே பொறாமையில இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஆக்டர், அவங்க என்ன பண்ண சொன்னாங்களோ அதை நான் கரெக்டா பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவால யார்கிட்ட பேசினே தெரியல. அங்க பார்த்தா மேனேஜர், ஹீரோட டைரக்டர் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்க அம்மா மட்டும் தனியா கூட்டு வந்துட்டு, நீ தயவு செஞ்சு சாரி சொல்லிடுமா, உன் மேலதான் தப்பு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், 2 தடவை அரைஞ்சிருக்க, ஸ்கிரிப்ட்ல வந்து 1 தடவை தான் அரையணும்னு போட்டிருக்காங்க, நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படி சொல்றாங்க. அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இவங்க ஹீரோ இருக்காரு இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பெனி வந்து இப்போ லீவோட அண்ணா எடுத்து இது பண்ணி மர்ஜ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தா லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்சவங்க அடுத்த நாள் வந்து ஹீரோட மேனேஜர் கிட்டே போய் பேசுறாங்க, உங்க கம்பெனியோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லங்க அது ரொம்ப இன்டர்னல், அது ரொம்ப செக்யூர், வேற அதை நாங்க தர முடியாது அப்படி சொல்றாங்க. இல்லங்க இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களோட கம்பெனியே லாஸ்ல போயிடும், உங்க கை விட்டு கூட போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துடுறா. ஹீரோ வந்தோடனே இவங்க 2 பேரும் அப்படியே டாபிக் மாத்திடுறாங்க. அப்ப ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஹீரோல இப்பதானே வந்தீங்க, நானும் இப்பதானே வந்து, வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு முடிஞ்சிச்சு, நான் என்ன பேச வந்தனோ அதை பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புற சொல்லும்போது அந்த கங்பில் கியூவோட எபிசோட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படி நிக்கிற
கேட்குறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஹீரோ வந்துட்டு வாங்க வாங்க உங்களுக்காக நிறைய எபிசோட்ஸ் இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கேயே ஸ்டே பண்ண வச்சிடறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நீங்க கொஞ்சம் வெளில போனீங்கன்னா நான் ஃப்ரீயா படிப்பேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இல்ல நான் இங்க தான் இருக்கணும், நீங்க தெரியாம போட்டோல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படி சொல்றாங்களா. எங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க நானு அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாரு நீயும் நானும் என்ன டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல இருந்து வரும் நீ நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் ஒரு சாதாரண ஆளு தான், உனக்கும் எனக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு நீ ஏதோ ஒன்று தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படி சொல்றாங்க. ஆமா அன்னைக்கு நீ வந்து ஏன் என்ன சொல்ல வந்தேன்னு கேக்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவே சொல்றாரு உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லதானே அன்னைக்கு நீ வந்த அப்படி கேட்குறாரா. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றாங்க எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க. சரி ஆமா அதுதான் நான், நீ ஏன் அன்னைக்கு சொல்லலன்ட்டு ஹீரோ கேட்கும்போது இல்ல அன்னைக்கு நீங்க வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருந்தீங்க அதனால தான் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். இல்லையே நீ வந்த உடனே சொல்லியிருக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆயிட்டேன் நீ அப்போ சொல்லியிருக்கலாமே, ஆனா உன்னால சொல்ல முடியல, உன்னோட மனசை கேளு உன்னோட ஹார்ட்டை கேளு அது சொல்லும் உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் மட்டும் தண்ணி உட்காந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த லீவோட அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்களோட செக்ரட்டரி தான் வந்துட்டு மேனேஜரை மீட் பண்ண வராங்க. ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் கேட்கறாங்க மேனேஜர் கிட்ட. அதுக்கு ஹீரோட மேனேஜர் சொல்றாரு இல்ல நான் அதெல்லாம் சைன் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து நாங்க கம்பெனி விற்கும் போது தான் பண்ற டாக்குமெண்ட் இது, நீங்க இப்ப கொடுக்குறீங்களே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இது ஒரு நார்மல் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா தான் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மேனேஜர் வந்துட்டு இல்ல நான் இதை படிச்சு பார்த்து தான் சைன் போடுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த லீவோட அண்ணா கிட்ட சொல்றாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு இவன் ரொம்ப நம்ம கிட்ட முரட்டு பிடிக்கிறான், இந்த சிஇஓ டிஸ்மிஸ் பண்ணணும், நாளைக்கு போர்ட் மீட்டிங் ரெடி பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரமே இதை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட ஷூட்டிங் ஸ்பாட் காமிக்கிறாங்க. அங்க வந்து அவங்க தம்பி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு நடிக்கவே வரல, சும்மா ஏதோ தானோட்டு டயலாக் பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து டேரக்டர் வந்து கட் அப்படின்னு ஒரு சோகமா சொல்றாரு. உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்களா. அப்போ வந்து ஹீரோ பின்னாடி இருந்து சொல்றான் ஏன்டா நீ தேவையில்லாம என் தம்பியெல்லாம் கேஸ் பண்ண, நான் தான் சொன்னல அவனுக்கு நடிக்கவே வராதுன்னா, நீங்க கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இது பிடிக்கல இருந்தாலும் அவர் போயிட்டு ரிஹர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோவோட சீன் வருது. அது வந்து ஒரு ரொமான்டிக் சீன் போல. ஒரு பொண்ணு வந்து கேஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து அவங்களுக்காக லவ்ல விழுந்துருவாங்க. இதுதான் சீனு. ஆனா இத ஹீரோவால நடிக்கவே முடியல, ஏன்னா அவங்க தான் ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால இந்த பொண்ணு கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த மாதிரி நான் நடக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்து கேக்குறாங்க ஏன்னா நீ ஆல்ரெடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கல, அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ கரெக்டா நடிக்கணும், நீ ஒரு நடிகன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அவங்க சொல்றாங்க டே உனக்கு லவ்னு என்ன தெரியுமாடா, முன்ன பின்ன நீ லவ் பண்ணிருக்கியா, உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா போட, நான் அப்பெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ வந்து ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டு டேரக்டர் நடிக்க வைக்கிறாரா. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோக்கு கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அவர் வந்துட்டு வேணும்ட்டு அந்த பொண்ணு கிஸ் பண்ணும்போது முகத்தை திருப்பிக்கிறா, அப்படி இல்லைன்னா கிஸ் பண்ண வரும்போது கரெக்டா வந்து அச்சு அப்படின்னு தும்புறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கனால அந்த பொண்ணு காண்டாயிடுது. இப்ப டேரக்டர் கட் பண்ணிட்டு வந்து சொல்றாரு ஏன்டா இப்படி பண்ற, தேவையில்லாத வேலை செய்யாதடா, தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா நடிடா அப்படின்னா இல்ல நம்ம வந்து இந்த கதையை மாத்தி எழுதுறோம், என்னன்னா அவங்க வந்து அப்படியே கிட்ட வராங்க நம்ம அங்க கட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே டேரக்டர்ல சரி ஓகே எந்த கருமத்தையும் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சீன் எடுக்கிறாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறாங்க உனக்கு ஓகே அம்மா இந்த சீன் அப்படின்னா ஓகே நான் வந்து கிஸ் பண்ணல, அப்படி கிட்ட க்ளோஸா போகிற மாதிரி மட்டும் அங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹீரோயினோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லீயை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பையன் படிக்கிற கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னா அவங்க பையனோட அப்பா தான் வந்துட்டு அன்னைக்கு ஸ்டோரி ரீட் பண்ணுமா, அவனுக்கு தான் இப்ப அப்பா இல்ல, அதனால அங்கிள் யாராவது கூட்டிட்டு வாங்க, அதுவும் ஹேண்ட்ஸம் அங்கிளா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அதனால தான் நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஓகே பரவாயில்ல பையனுக்கு தானே அப்படி சொல்லிட்டு லீயும் போறாரு. அங்க போயிட்டு ஸ்டோரி எல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து ஜன்னல் ஓரமா நின்னுட்டு அவங்க ஹீரோயினோட மேனேஜர் பாத்துட்டு இருக்காங்களா. அவங்க பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த லைஃப் வந்துட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து லீயும் பார்க்குறாரு. அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாரா. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து பழைய ஆல்பம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே லீக்கு வந்து அந்த பையன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா ரெண்டு பேரும் ஃபேஸும் வந்து சிமிலராக இருக்கு. ஸோ அவர் யோசிக்கிறாரு எப்படி இதே முகம் அந்த பையனுக்கும் இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு. அவருக்காக வந்துட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, லைட்டிங் செட்டிங்லாம். அதனால அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில்
நடுவில் வந்து அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உள்ள வந்துருவாங்களா, ஏய் நீ ஏன் வந்து சின்ன புள்ளத்தனமா நடிச்சிட்டு இருக்க, இந்த சீரிஸ் என்ன உனக்கு மட்டும் தானே, இதுல நானும் தான் இருக்கிறேன், அதனால நீ வந்து ப்ராப்பரா நடி, ரொமான்டிக் சீன்ஸ் இருந்தா நீ நடிகனா நடி அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோ சொல்றாரு, நீ சொன்னியே உனக்கு வந்து என் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, ஆமா தானேன்னு கேட்குறாங்களா. அதுக்கு அவங்க வந்து ஆமா அப்படி சொல்றாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு, இதை பாரு உன்னோட கனவுல நீ எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன் அப்படி சொன்னோடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இப்படியே வந்து டைமும் வேஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. பட் இன்னும் வந்து ஷூட்டிங்க்கு கூப்பிடல. பட் பிஹைண்ட் த சீன் அவங்க வந்து இன்னும் அந்த லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. இப்போ வந்து ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ஐயா இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் போறேன் வீட்டுக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அங்க இருக்க லைட்டிங் மேனு அவ்வளோ கஷ்டப்பட்டு செட்டப்லாம் போட்டு வச்சுக்கோங்களாம் கடுப்பாயிட்டாங்க. டேரக்டருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல, அவரும் கடுப்பாயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாரா. நான் அதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க போல. வீட்டில் போய் பார்த்தா அவரோட மேனேஜர், அப்புறம் இந்த ஹீரோவோட தம்பி, ஹீரோயினோட தம்பி, இவங்க 4 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இவர் வந்தாராம். அதனாலதான் இவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி இப்போ வந்து டின்னர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க மேனேஜர் யோசிக்கிறாரு, இது வந்து நிஜமாலே லிம் நமக்கு டின்னர் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அந்த ஹீரோயினோட தம்பி பக்கத்துல இருக்காங்களே, ஓ அவங்களுக்கா அப்படின்றத நினைச்சுக்கிறாரு. இதே வந்துட்டு அவங்க தம்பிக்கு வந்து ஒன்றும் புரியல, சரி அண்ணன் நமக்காக தான் செய்யறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ஹீரோயினோட தம்பிக்காக புது புது சூட்லாம் இருக்கு போல, அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீ இது போட்டு பாருப்பா அது போட்டு பாருப்பான்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து அவன் ஹீரோவோட மேனேஜர் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரு ஒரு கோட் எடுத்து போட்டுட்டு இருக்காரு, மசாஜ் சோஃபால போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிஹர்ஸ் கூட பண்றாங்க. ஆனா அது முடிச்சிட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, தண்ணி அடிக்கலாம் வாங்க சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. காமெடியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. அப்போ அவங்க தம்பி இருக்காரு இல்லையா, ஹீரோனோட தம்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு, உங்களை போய் எங்க அக்கா கூட நான் டேட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணினேன் அப்படி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டுலாம் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு உன்னோட அக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. மேனேஜர் வேற தடுக்கிறாரா, ஆனா ஹீரோ இல்ல போடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரா. இப்போ வந்து ஹீரோயினோட தம்பிக்கும் ஹீரோ தம்பிக்கும் ஒரு கனவே வந்துடுது. அவங்க எல்லாரும் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்ல இருக்க மாதிரி, அந்த வீட்டுல வந்து 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க மாதிரி, ஒரு குழந்தை வேற பிறந்துட்ட மாதிரி எப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து மேனேஜர் சொல்றாங்க, நிறுத்துங்கடா சும்மா, எதுக்கடா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ வந்து அவங்க ஹீரோயினோட தம்பி கிட்ட சொல்றாங்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணேன்டா அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க போல. என் காலை உடைச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து என்ன கூட்டிட்டு போ, சரிடா எங்க வரணும்னு கேட்டா, நான் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கேன், வந்து கூட்டிட்டு போ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோயினுக்கு வேற வழி கிடையாது, அவங்க வந்து கூப்பிட்டு தானே போகணும். ஸோ அவங்க வந்து பார்த்தா எல்லாரும் மட்டையாயிட்டானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஏதோ புது சூட்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துடுறாங்களா. இவரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன இவன் நைட்ல இப்படி கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போனா அவங்க தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எழுப்புற, நீ போய் வீடு சுத்தி பாருமா அப்படி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் வந்து கரெக்டா அந்த மசாஜ் சோஃபால தான் உட்காராங்க. அங்க வந்து லாக் ஆயிடும் போல, லாக் ஆயிட்டு மசாஜ் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ரிமோட்டை பிடிங்கிறாரு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் கூட நல்லா மசாஜ் எடுத்துக்கோ, ஏன்னா உங்க தம்பி வந்து இன்னும் எழுந்துக்கவே இல்லை அப்படி சொல்றாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்களா. அப்போ பார்த்து கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆயிடுமா. ஹீரோயின் வந்து அந்த சோஃபாலே ஸ்டக் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் ஸ்டக் ஆயிட்டாங்க. இப்போ எங்கேயோ போகவும் முடியாது. இப்போ ஹீரோ சொல்றாரு, நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று மீட் பண்ண வந்தல, அப்போ உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் வந்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளா இல்லை ரொம்ப நாளாவே நான் உன்னை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயினுக்கு வெக்க வருது ஒரு பக்கம். அந்த டைம்னு பார்த்து கரண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் ஆக்வர்ட் சுச்சுவேஷன்ல 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கரண்ட் போன ஒரு தைரியத்துல சொல்லிட்டாரு போல. ஆனா கரண்ட் வந்து 2 பேருமே ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன் இருக்காங்க. இப்போ ஒரு டமால் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா மேனேஜரு, ஹீரோயின் தம்பி, ஹீரோ தம்பி எல்லாரும் எட்டி நின்று இந்த ரொமான்ஸ் சீனை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களா ஹீரோ பாக்குறத பார்த்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறானுங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு யோசிக்கிறானுங்க, ஐயோ எங்க அக்காவோட ரொமான்ஸ் சீனை நான் பார்த்துட்டேனே, எல்லாத்தையும் நம்ம மறக்கணும் சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து கடவுளையே நாங்க இதை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நான் முதல்ல கிளம்புறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அவங்க தம்பி கிட்ட நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க போல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அப்ப ஹீரோயின் ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஹீரோ ஞாபகம் தான், அவர் சொன்னது மட்டும் தான் ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. அப்படியே அவங்க படுக்க போயிடுறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் நினைக்கிறாங்க, எதுக்கு இவன் இதெல்லாம் சொன்னா, எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஆன்லைன் ஆப்ல இருந்து மெசேஜ் வருது. என்ன சொல்றாரு, நான் தூங்கிட்டியா, என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறாரு. உடனே ஹீரோயின்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி எதுக்கு நீ கிளம்பிட்ட உடனே அப்படி கேட்டா, இல்லை எனக்கு கொஞ்சம் ஷையா இருந்துச்சு அப்படி சொல்றாங்களா. என்னது ரிப்போர்ட்டர் வீக்கு ஷையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நானும் மனுஷி தான், எனக்கும் ஷையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்றாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் வந்து சகஜமா இந்த பழைய மெலோ மாஸ்டர் அத கதை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க,
ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா 10 பிளைண்ட் டேட்ஸ் எனக்கு டைம் கொடு, அதுக்குள்ளே நமக்கு கரெக்ட் ஆகலைன்னா நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அதை யோசிச்சுட்டு அப்படி படுத்துடுறாங்க. 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலைல பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுது. ஹீரோட மேனேஜர்லாம் வந்து வாடா என்னடா இவ்வளோ லேட் ஆச்சு, வாடா கிளம்பலாம் சொன்னா, இருடா ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அவங்கள ஓட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா அவங்களுக்கும் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினும் அவங்க சீஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து லெமன் இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட்டை வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஃபினான்ஷியல் ஃப்ராட் எல்லாம் அதில் நடந்துட்டு இருந்துச்சு. அதை நான் கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த டைம் தான் சீஃபும் லீயோ வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைமு. அப்போ நான் இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ட்டு லீயோட அண்ணன் என்ன பண்ணாருன்னா, லீயே வந்துட்டு கார் எடுத்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல, லீயோடையும் இருக்க முடியல, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த பென் டிரைவில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, நல்லா யோசிச்சுக்கோ இதை நீ பண்ணணுமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா இதை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டனா உனக்கு ஹர்ட்டும் ஆகலாம், இல்லை உன் கூட இருக்கவங்களும் ஹர்ட் ஆகலாம், யோசிச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டோம், இதை பெருசாகவே பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்கள பென் டிரைவ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாங்க. இந்த டைமில் தான் லீயோட அண்ணா அந்த பொலிட்டிக்கல் ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொரு விஐபி பர்சன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. பாருங்க, உங்களோட இன்சிடென்ட்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கவர் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி என்னோட இன்சிடென்ட்ல ஒரு ரிப்போர்ட் கவர் பண்ணி இவங்க 2 பேர் தான் அது யாருன்னா ஹீரோயினும் அவங்க சீஃபும். இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க இப்போ என்ன பண்ணலாம், முன்னாடி பண்ண மாதிரி 2 பேரும் போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அப்போதான் அவங்க ஷிஃப்ட் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு பில்டிங் போயிருக்காரு, அது தப்பான பில்டிங்ட்டு நடந்த இன்னொரு பில்டிங் போறாரு. அப்போ 2 பேருக்குமே வந்து அட் அ டைம் கார்ல வந்து யாரோ ஃபாஸ்டா இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோயினை யாரு இடிக்க வந்தாங்க, என்ன நடந்துச்சு, இடிச்சிட்டாங்களா இல்லையா, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.